டெல்லி விமான நிலையம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு டெல்லி விமான நிலையத்துல திமுகவினர் உற்சாகமான ஒரு வரவேற்பு வழங்கியிருக்கின்றனர். நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இந்த டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் தற்பொழுது விமானம் மூலமாக அங்கு விமான நிலையத்தில் இறங்கியதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக பிரதிநிதி அது மற்றும் தமிழ்நாட்டில் சார்ந்த எம்பிகள் மற்றும் திமுகவினர் முதலமைச்சருக்கு வரவேற்பு வழங்கியிருக்கின்றனர். பூங்கொத்து கொடுத்தும் மலர் அவரை வரவேற்றக்கூடிய நிலையில அங்கு இசை நிகழ்ச்சியுடன் அவரை வரவேற்றிருக்கின்றனர். இந்த சூழல்ல இன்றைய தினம் தமிழ்நாடு இல்லம் செல்லக்கூடிய முதலமைச்சர் ஓய்வு எடுக்கிறார். அதன் பிறகாக நாளைய தினம் அதிகாரப்பூர்வமான நிகழ்ச்சியாக அவர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே இடைப்பட்ட நேரத்தில் முதலமைச்சர் பல்வேறு சந்திப்புகள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் திங்கட்கிழமை அன்று டெல்லியுடைய உச்சநீதிமன்றத்துல இந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை தொடர்பாக மூத்த வழக்கறிஞருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அண்மையில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை பொறுத்துதான் தமிழகத்தினுடைய வெற்றி என்று முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டிருந்தது. அந்த வழக்கினுடைய மேல்முறையாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல துணைவேந்தர் நியமிப்பதற்காக முதலமைச்சர் கொடுத்திருந்த அந்த அரசிதழ் வெளியிடப்பட்ட அந்த அரசாணை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு உயர்நீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில அந்த வழக்கு தொடர்பான விசாரணை திங்கட்கிழமை டெல்லியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரக்கூடிய சூழல்ல முதலமைச்சர் அது தொடர்பான ஆலோசனை ஈடுபடுவார் எனவும் அது தொடர்பான அரசியல் கட்சியுடன் சந்திப்பு நடத்துவார் எனவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்புகள் எதுவும் உறுதிப்படுத்தப்படாத நிலையில தற்போதைய சூழல்ல முதலமைச்சர் அவர்கள் டெல்லியில நாளை தினம் நடைபெறக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பார் என்பது மட்டுமே அதிகாரப்பூர்வ தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.